மக்களே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு காஷ்மீர் வந்து 5வது நாள். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி ஸ்ரீநகர் லோக்கல் தான் நம்ம பிளானு. பட் இருந்தாலும் நமக்காக அந்த ட்ரங்க் வாட்டர் ஃபால் போகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இவர் நம்மளை டேங்க் மார்க்கில் ட்ராப் பண்ணுவார். அங்கே இன்னொரு யூனியன் டேக்ஸ் எடுத்து நம்ம இதுக்கு போக போகிறோம். அதை சொல்லக்கூடாது, மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வந்துட்டு மறுபடியும் ட்ரங்க் வாட்டர் ஃபாலுக்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி எனக்கு குல்மார்க் ரோட்டில் தான் இருக்குது. இன்றைக்கும் டிரைவர் ட்ரங்க் மார்க்கில் இறக்கி விட்டாரு. பட் ஆனால் நார்மலாக வந்துட்டு ஒன் டைம் தான் அலௌடுன்னு சொன்னாங்க. பட் நம்ம டிரைவர் நல்ல ஆளாக இருக்கிறதுனால நம்மளை அகைன் இங்கே வந்து இறக்கி விட்டாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்ம ஸ்ரீநகர்லேருந்து இங்கே வரணும்னா திருப்பி இங்கே ஒரு யூனியன் டேக்ஸ் எடுத்துருக்கோம். 4000 ரூபா சொன்னாங்க வேலை. நான் 2000 ரூபாய்க்கு கேட்டேன். அப்புறம் 2200 நின்னா வரவே இல்லை, வர முடியாதுன்னு போயிட்டான். இப்போ கடைசியாக 2500 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். இல்லை 1000 ரூபா யூனியனுக்கான், 1000 ரூபா 1500 ரூபா இவங்களுக்கான். அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். நீங்கள் இந்த ட்ரங்க் வாட்டர் ஃபாலாக இருக்கட்டும், இல்லை இங்கே உள்ளுக்குள்ளே எந்த இடம் போனாலும் இந்த யூனியன் டேக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அது அவங்க கேட்குறத விட நீங்கள் பாதிக்கும் கம்மியாக கேளுங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் வரும். எங்ககிட்ட அவன் 4000 ரூபா கேட்டால் நம்ம வந்துட்டு 2000 ரூபா கேட்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. 1000 ரூபா கேட்கணும். அப்போ தான் 1500 ரூபாவில் வந்து முடியும். பயங்கர ஸ்கேம் இந்த யூனியன் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே ட்ரங்க் வாட்டர் ஃபால் தண்ணி உறைஞ்சிட்டு ஃபுல்லாக. ஆக்சுவலி இது வாட்டர் ஃபால்னு சொல்ல முடியாது. இங்கே மேலே வந்துட்டு ஒரு பைப் மூலியமாக தான் ஆக்சுவலி இது நார்மலாக தண்ணி வரும். பட் இந்த டைமில் அதுவுமே கூட தண்ணி வரத்து கம்மி, ரொம்ப எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படிங்கிறனால அதில் தண்ணி கூட வரல. எங்களால் அதுவுமே பார்க்க முடியல. பட் ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருந்தது அங்கே போகிறதுக்கு. பட் பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்தது. ஸோ வயசானவங்க, இந்த மாதிரி கால் முடியாதவங்களாம் வந்தால் கண்டிப்பாக அவங்களால ஏறவே முடியலை. நல்லா இருக்கிறவங்களே பல பேர் இங்கே வழுக்கி விழுந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலி யாரும் இங்கே இறங்கலை. தனியாக நிற்கிறோம் பாருங்க, மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. தெரியாமல் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இது அவங்க கண்ணில் படாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். அடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே பாருங்க, வாயிலாம் ஸ்மோக் வேற இருக்கு. குளிர் மேலே பாருங்க, ஃப்ரோசன் முகரையே தெரியல. எங்களுக்கு வேற எல்லாரும் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில பேசுறாங்க. எனக்கு ஹிந்தியில தெரியாது. இங்கிலீஷ் ஆனா அவங்களுக்கு தெரியல. சரி டக்குன்னு வந்துட்டாங்க, மாட்டிப்போம். சரி பாய். எங்கே பாரு, அழகாக செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. உறைஞ்சு போயிருக்கு பாரு, செஞ்சு வைக்கல, உறைஞ்சிருக்கு. இங்கே भाई वो वापस आने के लिए इधर थोड़ा ड्रॉप करेगा, वो फोटो करने के लिए, वो बाद में वापस आने के लिए. இங்கே பாரு எப்படி எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு பாரு. இங்கே பாரு, அது எப்படி இது இந்த மாதிரி இருக்கு. எங்கே ஃபுல்லாக ஐஸ் பாது, மரத்துல மூடி இருக்குடா. ஏங்க ஐஸ் தெரியுதுங்க, அது உள்ள மரம் இருக்குடா, மர கட்டை பின்னாடி ஐஸ் பார்த்தீங்களா, அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. வலிக்குது கிட்ட போடா, பயங்கரமா செமையாக இருக்கு. இந்த ஏரியாவில் நிறையா அந்த மாதிரி இருக்கு. வேற லெவலாக இருக்குது. ஷால்லாம் ஐஸ் எப்படி உறைஞ்சு போயிருக்கு. கேஸ் நம்ம வந்துட்டு ட்ரங்க் வாட்டர் ஃபால்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு டே வந்துட்டு நான் ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தது ஸ்ரீநகர் லோக்கல் சீன் தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு நடக்கிறதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த முகல் கார்டனு, மற்ற அந்த ஜும்மா மாஸ்க்கு, அப்புறம் இங்கே டெம்பிள் எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறனால நான் மற்ற பிளேஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமிங்க்கு நாங்கள் இங்கே ட்ரங்க் வாட்டர் ஃபால் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் தால் லேக் போக போகிறோம். அங்கே வந்துட்டு சிக்காரா ரைடு வந்துட்டு இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்ன ரைடு? சிக்காரா ரைடு. சிக்காரா ரைடு போயிட்டு இருக்கோம். திஸ் வெரி வெரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்தோம், வேணான்லாம் யோசிச்சோம். அப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி என் தம்பி கூப்பிட்டதுனால நாங்கள் வந்தோம். இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நீ என்ன சார் நினைக்கிற போது? ஆக்சுவலி இந்த சிக்காரா ரைடுக்கு எங்கள் ஒரு போட்டுக்கு வந்துட்டு 3800 ரூபான்னு கேட்டானுங்க. 4000 ரூபா சொல்லி 3800 ரூபா கேட்டான் ஒரு போட்டுக்கு. ஸோ 2 போட்டுக்கும் சேர்த்து 7600 பக்கம் கேட்டானுங்க.
எங்க டிரைவர் என்ன சொன்னாப்புலனாக்க, "ரூ. 3000 வரைக்கும் வந்தாலும் ஓகே தான். நல்ல பிரைஸ் தான் போ" அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா, நம்ம ஆல்ரெடியே இது பிரைஸ்லாம் செக் பண்ணிட்டோம். ஆஃப் சீசன் என்ன பிரைஸ் அப்படிங்கிறனால, நான் அவன்கிட்ட ரூ. 1200 கேட்டேன். எடுத்த எடுப்பிலேயே. ஸோ, அவன் ரூ. 1200 வரமாட்டேன்னு போயிட்டான். அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் சீன் எல்லாம் போட்டு, கடைசியா ரூ. 1500 நான் ஒரு பூட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தான் வருவானுங்க சார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சானுங்க இதில் ஒரு மரத்தை ஓட்டிடுவானுங்க. அவங்களுக்கு இது மிச்சம்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் வாங்கக்கூடாது. போகலாம். நை நை ஆ அதே மாரி எங்க டிரைவர் ஆக்சுவலி சொன்னாப்புல, "இதுக்குள்ளார ஏதாச்சும் நீங்க ஷாப்பிங்லாம் பண்ணாதீங்க. நீ துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல வாங்குறத விட இங்க எக்ஸ்பென்சிவ்" அப்படின்றாரு. ஸோ, அதனால நான் ஆல்ரெடியே எல்லாம் எங்க ஃபேமிலியில சொல்லிட்டேன். "இங்க எதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸோ, அவங்க ஜாமான் குடுத்தா கூட கையில வாங்காதீங்க. அவங்க எப்படியும் வாங்க வச்சுருவாங்கன்னு" சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த காவா, அந்த ஃபுட் ஐட்டம், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, திங்ஸ் வாங்குறதுக்கு பதிலா இங்க அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நாங்க சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. ப்ரைஸும் ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் ஓகே. ரீசனபிள் ப்ரைஸ் தான். மயோனைஸ் வச்சாங்க. கிலோ நை நை சார் ஒன்று கொடுங்க. நிசார் கொடுத்துறீங்களா? அடுத்து கொடுங்க ஒன்று. அது கொடுங்க தொட்டுக்கிட்டோம். தர்பணா தோடு நல்லா இருக்கா? ஏன் ஏன் வேணாமா? இப்ப ஆலப்புழால பாத்தீங்கன்னா நகரம் ஒரு நாள் ஃபுல்லா போட் சுத்திட்டே இருப்போம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ரூம்ல இருக்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாம் வைப் பண்ணலாம். இது அப்படியே ஸ்டாண்ட் இங்கே நின்றோம். அங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க. இது உள்ள போய் 2 நாள் தங்குவோம், சாப்பிடுவோம். அதுக்கு ரூம்ல தங்கிக்கலாம். நான் அதுதான் இது கிளப் மேனேஜர் ஒரு டிபார்ட்மெண்ட் சார். அதான் செம்மையா இருக்கு பாரு. அதான் காசு கூட. ஏமனும் சார் என் குரூப்ல வேணா பூசி இல்லை இல்லை உங்க மேடம் குரூப்ல நான் அதுக்கு தான் பயந்தேன். அப்படியே நீ வாங்கிட்டு விடு. वो पहले दे दो, एक दे दो, टेस्ट करेगा फिर 10 मनते। वो अच्छा कहवा है, बढ़िया बढ़िया समावार का है, पता नहीं आई कुछ एकदम फ्रेश कहवा। वो शुगर नहीं मनते हैं? नहीं हनी वाला, शुगर वाला नहीं। ये आई कुछ शुगर போட்டுதா வேணும். இல்ல போடுறாரு, என்னமோ போடுறாரு. பாதாம்னா போடுவார்னு நினைக்கிறேன். काजू बादाम, हाँ ஒரு பொடி ஒன்னு வச்சிருக்காங்க. काजू बादाम। ஆனா ஹோட்டல்ல கொடுத்தது வெறும் ப்ளைனா இருந்துச்சு தானே. நல்லா தான் இருக்கு. இருக்குமா? दे दो इधर, दे दो, दे दो इधर 1 2 3 3 दे दो. நல்லா உடம்புக்கு நல்லதான் அவ்வளவு இது. 5 here 5 5 4 தேன் இருக்கு, இனிப்பு இருக்கு. ஆக்சுவலி இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. இது மீனா பஜார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எங்களை இங்கே ட்ராப் பண்ணவான்னு கேட்டாங்க, உள்ளே போய் பாருங்கள் எடுங்கண்டு. பட் எங்களுக்கு இறங்கி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் வாங்க போகிறதில்ல, ஏன் வேஸ்ட்டாக போகிறோம், டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகல. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் போகலாம், பட் திங்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இது நாங்கள் எடுத்தது ஒரு 45 மினிட்ஸ் ட்ரிப். ஆக்சுவலி 1 ஹவர் டோட்டலாக சேர்த்து. இதுலேயே வந்துட்டு 2 ஹவர்ஸ் பக்கம் உள்ளது இருக்குது. அது இதை விட டபுள் மடங்கு காசு கேட்டாங்க. ஒரு 7 பாயிண்ட்ஸோ 8 பாயிண்ட்ஸோ சொன்னாங்க. பட் பாயிண்ட்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. சும்மா லோட்டஸ் கார்டன் காட்டினாங்க, எல்லாம் காஞ்சி கருவாடாக போயிருந்தது. மேபி சம்மர் அந்த மாதிரி டைமில் வந்தாக்கா அந்த லோட்டஸ் கார்டன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இந்த படகோட்டி சொன்னார். ஸோ எங்களுடைய ட்ரிப்பு வந்துட்டு நாங்கள் எங்கே ஏறினோமோ அதுலேருந்து ஒரு ரவுண்டு. இந்த தால் லேக் ஆக்சுவலி ரொம்ப பெருசு. இதில் அந்த 45 மினிட்ஸ் கவர் ஆகிற ஒரு 4 பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸோ எங்களுக்கு காமிச்சிட்டு நாங்கள் எங்கே ஏறினோமோ இங்கே வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நாங்கள் ஸ்ரீநகர் ஹோட்டலுக்கு போயிட்டு நாளைக்கு மார்னிங் இங்கே இருந்த 4 டேஸ் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் பெஹல்காம் போக போகிறோம். ஸோ அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நமக்கு ஃப்ளைட் இருக்குது, பார்க்கலாம்.